மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய மூவொரு கடவுளின் திருப்பெயர்னாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியாளின் வார்த்தைகளும் இங்கு அமர்ந்திருப்போரின் இருதயத்தின் தியானமும் உமக்கு ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமீன். ஜூன் மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு விஸ்டம் ஃப்ரம் அபவ். விஸ்டம் ஃப்ரம் அபவ், மேலிருந்து வரும் ஞானம். மேலிருந்து வரும் ஞானம். மேலிருந்து வருகின்ற ஞானம் எத்தகையது? இப்போ நமக்கு எல்லாருமே ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னா முதல் வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டது, ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஆண்டோர் மீது அச்சம் கொள்ள வேண்டும். கடவுளுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. உலகத்தில் பல நூட்களை படித்து அறிந்து கொள்வது அறிவு. பல அனுபவங்களை வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு நாம் தெளிந்து கொள்வது அது ஒரு புத்தி தெளிவு. சரிங்களா? ஞானம் என்பது மேலிருந்து தான் வழங்கப்படுகிறது. இந்த ஞானம் என்பதற்கு எந்த புத்தகங்களும் தேவையில்லை. யாரும் சொல்லிதான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல, நமக்குள்ளாகவே ஊற்றெடுக்கின்றது தான் ஞானம். புரியுதுங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, எந்த செயல்பாட்டிலுமே அவங்க ஒழுங்காகவே செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை முறை சொன்னாலும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள என்ன சொல்லிடுவாங்க தெரியுங்களா? நாய்வால் நிமித்த முடியாதுன்னுவாங்க. அதுக்கு ஒப்பிடுறதை காட்டிலும் இவர்களுக்கு ஆண்டவருடைய அச்சம் இல்லை என்பது தான் பொருள். ஆண்டவருடைய அச்சம் இருந்தால் ஞானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அந்த ஞானத்தின் வழி அவர்கள் செம்மையாக செயல் புரிவார்கள். அது சொல்லாக, அவங்க வாயிலிருந்து வருகின்ற சொற்களாக இருக்கலாம், அவர்கள் செயல்படுகின்ற செயல்களாக இருக்கலாம். இது எல்லாற்றுக்குமே ஞானம் அவசியமாக இருக்கின்றது. ஒன்று சுய புத்தியனா வேணும், சொல் புத்தினா வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த சொல் புத்தி என்பது அருகில் இருப்பவர்கள் கற்றுக் கொடுப்பது. ஒரு பிள்ளைக்கு நீங்கள் நடைப்பயிற்சி கொடுக்கலாம், கைப்பிடிச்சி இப்போ நடக்க வைப்பீங்க. 4 பேர் முன்னால் அந்த பிள்ளை குழந்தை பேசும்போது சீ வா போ போடா போடின்லாம் சொல்லும்போது சந்தோஷமாக, ஏன்னா அது வார்த்தையில் அப்போ தான் உதிர்த்துகின்றது. வாயிலிருந்து வார்த்தைகளை உதிர்த்துவதனால நம்ம ரொம்ப மகிழ்ந்து கேட்போம். அதுவே கொஞ்சம் நல்ல வளர்ச்சியான பிற்பாடு அது எட்டி உடைத்தாலோ இல்லைன்னா நம்மளை பார்த்து ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சாலோ என்ன நினைப்போம்? புத்தி வந்த பிறகு அது போல் நடந்து கொண்டால் நமக்கு சங்கடமாக இருக்கும். இப்போ புத்தி தெளிவுள்ள பிள்ளைகளாக நாம் திகழ வேண்டுமெனில் ஆண்டவரின் ஞானம் தேவை. அப்போ ஆண்டவரின் ஞானம் என்பது அவர் மேலிருந்து வழங்கினால ஒழிய நாம் அதை பெற்றுக்கொள்ளவே
முடியாது. பல நூட்கள் படித்திருக்கேன், எனக்கு அறிவு இல்லையா, நான் எத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன், இதெல்லாம் பேச்சே அல்ல. நீங்கள் அறிந்து கொள்ளலாம், அந்த பாடம் சம்பந்தமாக அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே தவிர உலகத்தில் இருக்கின்ற சக மனிதர்களோடு வாழ்கின்ற சக மனிதர்களை மதிக்கின்ற அந்த ஞானம் வேற. அப்போ அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளணும்னா ஒரு சின்ன டிப்ஸ் பிள்ளைகளுக்கு சொல்கிறேன். ஸ்கூல் பிள்ளைங்க கூட உட்காந்துட்ருப்பீங்க, இன்னும் சண்டே கிளாஸ்க்கு எழுந்து போகலன்னு நினைக்கிறேன். அப்படி தானேங்க ஐயா இருக்காங்க? நீதிமொழிகளை படிக்க சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளை நீதிமொழிகளை படிக்க சொல்லுங்கள். 31 அத்தியாயங்கள் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு அத்தியாயத்தை அவர்கள் படித்துவிட்டு அவர்களுடைய பள்ளி படிப்பை படிப்பார்களானால் அவர்களுக்கு வேறு ஒருவர் வந்து புத்தி புகட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. அதிலே அவர்கள் நல்ல தெளிவை பெற்றுக்கொள்வார்கள். இப்போ ஞானத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த நூலாக நீதிமொழிகள் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறை அச்சத்தால் ஞானம் பெருகும், மற்றவர் உன் விஞ்ஞானத்தால். விஞ்ஞானம்னா என்ன அர்த்தம்? விண்ணிலிருந்து வழங்கப்படுகின்ற ஞானத்தால். புரியுதுங்களா? மற்றவர் உன் விஞ்ஞானத்தால் மிரளுவர். மிரளுவர்னா என்ன? பயப்படுவாங்க. அதுதான் நடக்குது யாருடைய வாழ்க்கையில்? எந்த அரசர்? சாலமோனின் ஞானத்தில் பார்க்கும்போது இங்கு சாலமோனின் ஞானமிகு தீர்ப்பு, அவர் வழங்கிய தீர்ப்பை பார்த்து மற்றவர்கள் மிரளுகிறார்கள். அங்கு நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா, கதை வடிவிலேயே சொல்கிறேன். சாலமன் அரசர் இருந்தார். அந்த அரசரை பார்க்கறதுக்காக 2 தாய்மார்கள் வராங்க. இந்த 2 தாய்மார்களுமே வேசிகள். ஓகேங்களா? எங்கேயோ எப்படியோ அவர்கள் கருவுற்று விட்டார்கள். இவங்க கருவுற்ற இந்த 2 பெண்மணிகளும் ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தி முன்னாடியே பெற்றுக்கொண்டா குழந்தைய. அதே ஒரு 2-3 நாட்கள்லையோ இல்லை ஒரு வாரத்துக்குள்ளேயோ இன்னொருத்தையும் குழந்தை பெற்று எடுத்தாச்சு. 2 பேருமே குழந்தைகளை வைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தி என்ன பண்ணுறான்னா, தன் குழந்தையை படுக்க வைத்து கொண்டு அவள் தூங்கின அசதியிலையோ என்னவோ தெரியல, அந்த குழந்தை மேலேயே புரண்டு பட்டதுனால அந்த குழந்தை என்ன ஆகிப்போச்சு? இறந்து போச்சு. இப்போ இறந்து போன குழந்தையை அவள் அருகில் படுத்து உறங்கி கொண்டிருக்கிற இன்னொரு பெண்ணுடைய குழந்தைய தூக்கிவிட்டு இந்த குழந்தைய அந்த குழந்தைகிட்ட கடத்தி விடுறான். கடத்திட்டா அவளுக்கு அப்போது தூக்கத்தை தெளிஞ்சு பார்த்து குழந்தைக்கு பால் கொடுக்கலான்ற எண்ணம் போது அந்த குழந்தை மரித்து போய் இருக்கிறது. விடிய விடிய நேரம் போக போக வெளிச்சம் வந்த உடனே குழந்தைய பார்க்குறா. இது நம்ம குழந்தை இல்லையே, இந்த குழந்தை யாருடையதுன்னு அதை உற்று நோக்கிவிட்டு உடனே தூக்கிட்டு அரசங்கிட்ட போகிறான். என் அருகில் இருந்த மற்றொரு பெண்ணு என்னுடைய குழந்தையை திருடி விட்டாள். என் குழந்தையை எடுத்துக்கொண்டு அவள் குழந்தையை என்னுடைய மார்போடு வைத்து விட்டு போயிட்டா. எனக்கு தீர்ப்பு வழங்குங்க. அவளையும் கூட்டிகிட்டு போயாச்சு. அவள் என்ன சொல்கிறா போல், இல்லை இல்லை அவள் குழந்தை செத்து போச்சு, அவள் புரண்டு படுக்கும்போது சாக அடிச்சிட்டு இப்போ ஏன் குழந்தைய கேட்குறான்னு 2 பேரும் வாதிடுறாங்க. நம்பர் 1 போன ஒரு பெண்ணு, நம்பர் 2 போன பெண். அப்போ 2 பேரும் வாதம் வச்ச உடனே 2 பேரும் கண்ணீர் மல்க கேட்டுட்ருக்காங்க, எங்களுக்கு தான் எந்த தான் அப்படின்னு சொல்லி. அரசர் யோசிக்கிறார், எப்படி இதை கண்டுபிடிப்பது? இந்த 2 தாயில் யார் உண்மையான தாய் என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று அவர் ஒரு ஆலோசனை செய்து என்ன யோசிக்கிறார்னா, வாள் 1 எடுத்துட்டு வாங்க, பட்டயம் 1 எடுத்துட்டு வாங்க, குழந்தைய 2 பிளந்து 2 தாய்மார்கிட்டையும் 1 கொடுத்து அனுப்பிடு. உடனே தாய் உண்மையிலேயே அந்த குழந்தைக்கான தாய்க்கு உள்ளம் பதறுகிறது. தான் ஆடாவிட்டாலும் தசையாடும். ஐயையோ குழந்தைய கொல்லவே வேண்டாம், எனக்கு வேண்டவே வேண்டாம், என்னுடைய குழந்தை இல்லைன்னு விட்டுருங்க, உயிரோடு இருந்தாலாச்சும் போதுமானது அவகிட்டே இருக்கட்டும், அவள் குழந்தை தான் அவகிட்டே கொடுத்துருங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கும் வேண்டாம்
உனக்கும் வேண்டாம், ரெண்டா பொழங்க குழந்தைய. உடனே அரசர் புரிந்து கொள்கிறார். அந்த பதட்டத்தோடு பரிதவித்த அந்த தாயின் உள்ளம், அந்த உள்ளத்தை அவர் மிகுந்து புரிந்து கொண்டு அந்த குழந்தைய என்ன பண்ணுறாரு, அந்த பதறிய தாயிடத்தில் அந்த குழந்தைய சேருங்கள், பதறாமல் வெட்டுங்க பிளங்கன்னு சொல்லிட்டு நின்றாங்கல்ல, அந்த தாய்க்குரியது அந்த குழந்தை அல்ல என்று முடிவு சொல்கிறார். இப்போ இந்த ஞானத்தை புரிந்து கொண்ட அந்த அவையில் இருந்தவங்க ஊர் முழுக்க அவர் எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறாரோ அங்கெல்லாம் இவருடைய தீர்ப்பு பரவுகிறது. அப்போ இத்தகைய ஞானத்தோடு கூறிய இந்த தீர்ப்பை, இந்த ஞானம் கடவுளிடத்திலிருந்து அவருக்கு வழங்கப்பட்டது. சாலமோனுக்கு கடவுளிடத்திலிருந்து வழங்கப்பட்டது. ஏன்னா ரொம்ப பெரிய வயசு கிடையாது சாலமோனுக்கு. சின்ன வயசுலேயே என்ன ஆயிட்டார், அவர் அரசராயிட்டார். அப்போ அந்த தெளிவான ஞானத்தோடு பேசுகின்ற ஆற்றல் அந்த சிறு வயதிலே இருந்ததை பார்த்து மற்றவர்கள் எல்லாரும் மிரண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். அதுதான் அந்த வார்த்தையுடைய முடிவில் நாம் பார்க்க முடியும். 3:28. எல்லாரும் அவருக்கு ரொம்ப மிகுந்த அச்சத்தோடு அவர் இருந்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ நாம் நிறைய நேரங்களில் என்ன நினைக்கிறோன்னா, எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு படிக்கிறேன், எவ்வளோ படிக்கிறேன், என்னால் மனப்பாடம் பண்ண முடியல, எவ்வளோ எழுதி பார்க்குறேன், ஆனாலும் அந்த வீட்டில் எழுதி பார்க்குறேன், எக்ஸாமில் போய் கோட்டையை விட்டுடுறேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா, நிறைய படிப்போம், நிறைய படித்து கொண்டே இருப்போம். ஸ்டோரேஜுக்குன்னு ஒரு டைம் இருக்குது பிரெயினில், அந்த ஸ்டோரேஜுக்கான டைம் நீ கொடுக்கறதே கிடையாது. எல்லாம் படிச்சிட்டேன்னு நீ சொல்லுவே தவிர எழுதி பார்க்குறதே எங்கே தெரியுமா, எக்ஸாம் ஹாலில் போய் தான் எழுதியே பார்ப்பாங்க. எழுதி பார்க்குறது எப்போ, வீட்டில் ஒரு முறை எழுதி பார்த்தன்னா அது அழகாக பிரெயினில் போய் என்ன ஆகும், ஸ்டோரேஜ் ஆகும். நீ ஃபஸ்ட் எடுத்தோடனே எழுதி பார்க்குறது எங்கே, எக்ஸாம் ஹாலில். அப்போ எப்படி வரும், நீ ஏற்கனவே ஒரு முறை எழுதி பார்த்துருந்தேன்னா, சிறு பிள்ளைகளுக்கு நான் முக்கியமாக சொல்கிறது, ஏன்னா அவங்க அப்போ தான் அந்த எழுத்துக்களெல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள், வார்த்தைகளெல்லாம் கற்றுக்கொள்கிறார்கள். ஏற்கனவே நம்ம எக்ஸாம்ஸ்லாம் எழுதி டிகிரிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜாபுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு முறை ரீட் கொடுத்தாலே போதும், எழுத முடியும். ஆனால் பள்ளி பிராயத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் நிச்சயமாக, முக்கியமாக, கட்டாயமாக அவர்கள் எழுதி பார்த்து விட்டு தான் தேர்வுக்கு போகணும். அப்போ தான் அந்த பிரெயினில் என்ன ஆகும், அது போய் ஸ்டோரேஜ் ஆகும். அங்கே எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக ஊற்றாக அது சுரக்கின்ற ஊற்றாக உன்னுடைய ஞானமானது வெளிப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இந்த பதறிய நெஞ்சம்தான் உண்மையான தாய் என்று கண்டறிகின்ற ஞானத்தை சாலமன் அரசன் பெற்றிருந்தார். அந்த ஞானம் கடவுள் அருளிய ஞானம், மேலிருந்து வருகின்ற ஞானமாக அது இருக்கின்றது. இரண்டாவதாக பார்த்தோம்னா, மேலிருந்து வரும் ஞானம் சீடர்களுக்கு. இங்கே நம்ம படிக்க கேட்ட பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெளிவு பெற வேண்டிய சில வார்த்தைகள் இருக்கின்றது. 21 படிக்கும்போது, அந்நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து. இந்த இவற்றை மறைத்துனா எவற்றை? இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம் என்றார். இப்போ இவற்றை மறைத்து அப்படின்ற ஒரு வேர்ட் தொக்கி இருக்குது. எவற்றை மறைத்தார்கள்? ஞானிகளுக்கும் மற்ற கற்றறிந்தோர்களுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார்கள். அப்போ அந்த குழந்தைகள் யாரு? குழந்தைகள் என்று யாரை சொல்லுகின்றார்? இவற்றை மறைத்து என்று அந்த இவற்றை என்கின்றது என்ன அப்படின்னு சொல்லி தான் இப்போ பார்க்க போகிறோம். இங்கு
10ஆம் அத்தியாயத்திலே தான் முன்பதாக உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 72 சீடர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கும். சீடர்களை அனுப்புதல், ஆண்டவரை விசுவாசித்து யாரெல்லாம் வருகிறார்களோ, ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அனைவருமே சீடர்கள் தான். இப்போ நம்ம உட்காந்துட்டு இருக்கோங்க எல்லாருமே யார்? இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள். இங்கு 10:1 படித்தோம்னா, இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 சாதாரண மனிதர்கள், நம்மளை போன்றவங்க, சீடர்கள் என்று 12 பேர் இருக்கிறாங்க. ஓகே, இங்கு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இருவராக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இந்த இருவராக அனுப்புகின்ற அந்த நிலை, அவங்கெல்லாம் சீடர் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆண்டவரை விசுவாசித்து வந்த பிறகுதான் சீடர்கள் ஆனார்கள். இருவராக அனுப்புகிறாங்க. அவங்க எல்லாருமே சாதாரணமானவங்க தான். அவங்கக்கிட்ட என்ன சொல்லி அனுப்புகிறார் அப்படின்னு சொல்லிக்கிறான்னு பார்ப்போம்னா, 9, நீங்கள் போகிற இடத்துல 2 பேராக நான் ஒவ்வொரு ஊருக்கு அனுப்புகிறேன். 70 பேரை எத்தனை கிராமங்களுக்கு அனுப்பி விடுறாரு? அப்போ 35 இடங்களுக்கு அனுப்புகிறார். ஓகேவா? நீங்கள் போகும்போது அங்கே போய் என்ன செய்யணும்னு பாருங்கள். இப்போ அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என்று கூறுங்கள். இவற்றை மறைத்துன்னு சொல்லியிருந்து பார்த்தீங்களா? இதுதான் இவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். குணமாக்குகின்ற அளவுக்கு மற்றவர்களுடைய உடல்நிலையை குணமாக்குவதற்கும் மனநிலையை குணமாக்குவதற்கும் அவர்களை ஆண்டவர் பால் திருப்புகின்ற, சொல்லுங்க, அழைத்து வருகின்ற ஞானத்தை கொடுத்து அனுப்புகின்றார். சாதாரணமாக போல இந்த 2 பேரும் ஆண்டவருடைய உத்தரவோடு போகிறாங்க. இதெல்லாம் நீங்கள் போய் செய்யுங்க, இதெல்லாம் போய் சொல்லுங்க. இப்போ அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். கியூர் த சிக் who are there and say to them, the kingdom of God has come near to you. உங்கள் அருகில் வந்துவிட்டது. அப்போ திஸ் இஸ் த ஹிடன் அஜெண்டா. அந்த ஹிடன் எது? இவற்றை மறைத்து என்று சொல்லப்பட்டது என்ன? இதுதான். இந்த ஹிடன் அஜெண்டாவை கொண்டுட்டு போகிறாங்க. இதுதான் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகள் ஆகிய சாதாரண மக்களாக இருந்த இந்த 72 நபர்களும் சீடர்களாக உருவாக்கப்பட்டார்கள். புரியுதுங்களா? த லார்ட் அப்பாயிண்டட் 70 அதர்ஸ் தான், டிசைபிள்ஸ் இல்லை. ஆரம்பத்தில் அவங்கள நியமிக்கும் போது தே ஆர் நாட் டிசைபிள்ஸ், அதர்ஸ். 72 பேர். 10:1 படி ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து 10:3 புறப்பட்டு போங்கள், ஓநாய்களுக்கிடையே. எப்படி அனுப்புகிறாராம்? ஓநாய்களுக்கிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன். ஓநாய் போன்ற குணம் படைத்தோர், ஆட்டுக்குட்டி போன்ற குணம் குழந்தைகள் என்று யாரை ஒப்பிடுகின்றார்? அனுப்புகின்ற அந்த 72 சாதாரண மனிதர்களாக இருந்த சீடர்களை. 10:17 படி 72 பேரும் திரும்பி வராங்க. ஆண்டவர் சொன்ன இந்த சாட்சி தானே, அதாவது இவருக்கு சொன்ன நற்செய்தியை சுமந்தவர்களாக நற்பணி ஆற்ற வேண்டி, பலருக்கும் குணம் அளிக்க வேண்டி, பலருக்கும் சுகம் அளிக்க வேண்டியும் மற்றும் ஆண்டவருடைய இறைச்செய்தியை பறைசாற்ற வேண்டியும் இவர்கள் சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வருகிறார்கள். 10:17 மகிழ்ந்து அவங்க வந்தவங்க எப்படி வராங்க? சோர்வே இல்லை. அத்தனை இடம் சுற்றி எடுத்து அவங்க தெரிஞ்சிட்டு வந்தவங்க போலவே இல்லை, மகிழ்ச்சியோடு வராங்க. என்ன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவர்களுக்கு கிடைக்க பெற்ற மேலிருந்து வந்த ஞானத்தின் மகிழ்ச்சி. புரியுதுங்களா? அப்போ அந்த ஞானத்தின் மகிழ்ச்சி, ஆண்டவரே உமது பேரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன, நீ அதை குறித்து மகிழ்ச்சி அடையாத ஆண்டவர் சொல்கிறார். நிறைவாக 24
10:24 படி இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள், ஆனால் காணவில்லை. கேட்க விரும்பினாங்க, ஆனால் கேட்கவில்லை. அதை காட்டிலும் நீங்கள் மேலானவர்கள். இப்போ மேலிருந்து வந்த ஞானம் இவர்களுக்கு நிரப்பப்பட்டுள்ளது. அந்த நிரப்பப்பட்டதின் வழியினால தான் இவர்கள் இதையெல்லாம் செய்தார்கள். அப்போ அவர் சொல்லுகின்ற வார்த்தை 20, ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பதை பற்றி மகிழ வேண்டாம், மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள். உங்களுடைய பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? விண்ணகத்தில். அது பழைய நியூ, அதாவது திருவெளிப்பாடு. இந்த திருவெளிப்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கோம், உங்களுடைய பெயர்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? ஜீவ புத்தகம் என்று சொல்லப்படுகின்ற வாழ்வின் நூலில். வாழ்வின் நூலில் பெயர் அடங்கினால் மட்டும் போதாது, நம்மளுடைய செயல்களும் எழுதப்படுகின்றது. இப்போ நம்மளுடைய செயல்பாடுகள் அங்கே எழுதப்படுகின்றது. அதற்கேற்ப தான் நமக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. நம்ம அக்னி கடலுக்கு போகிறோமா, இல்லைன்னா அல்லும் பகலும் துதிப்பாடல் பாடுகின்ற திருக்கூட்டத்தில் போய் இணைய போகின்றோமா? அந்த ஞானம் நீங்கள் இந்த வாழ்வின் காலத்தில் எழுதுகின்ற தேர்வு. உங்களுடைய வாழ்வு தான் தேர்வு, உங்களுடைய வாழ்க்கை முறைகள் தான் தேர்வு. ஒவ்வொன்றோடும் ஆண்டவருடைய வெளிப்பாடு உங்களிடத்தில் காணப்பட்டால் அப்பொழுது நீங்கள் தேர்ச்சி பெற்றுக்கொண்டே இருக்கிறீர்கள் வாழ்வின் நூலில் இடம் பெறுவதற்கு. சரிங்களா? இப்போ வாழ்வின் நூலில் இடம் பெறுகின்ற மக்களாக நாம் ஞானத்தோடு நடந்து கொள்ள ஆண்டவர் நம்மளை வழிநடத்துகின்றார். நிறைவாக பார்த்தோன்னா, மேலிருந்து வரும் ஞானம் நம்பிக்கை உள்ளோருக்கு எல்லாருக்குமே கொடுக்குறார் கடவுள். நீ முட்டி போட்டு, ஆண்டவரே இந்த மேக்ஸ் எனக்கு புரியல, எனக்கு புரிய செய்யும். என் அனுபவத்துலேருந்தே சொல்கிறேன். 22, 21 வயது வரலாம் பைபிள் தெரியாது. ஐயாவை திருமணம் பண்ண போது அவரும் ஒரு டிகிரி ஹோல்டர் தான், நானும் ஒரு டிகிரி ஹோல்டர் தான். 8 வருஷம் டீச்சராக ஒர்க் பண்ணோம். அதன் பிறகு தான் நிறைய இடையடைய திருமறைகளை சாதாரணமாக வாசித்து கொண்டு அப்படி இருந்தோம். அங்கே படிக்க போன இடத்துல தீசிஸ் எழுதணும். தீசிஸ் எழுதணும்னா பல நூட்கள் படிக்க வேண்டும். சும்மா சாதாரணமாக ஒரே ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு எழுத முடியாது. அப்போ தீசிஸ் எழுதணும். 3 மாதம் டைம். 3 மாதத்தில் எழுதுனா 200 மதிப்பெண்கள். தீசிஸ் எழுதுகிறவங்க 200 மதிப்பெண்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு வாய்ப்பு. தீசிஸ் எழுத முடியாதவங்க 2 எக்ஸாம் எழுதலாம். வேற்று சமயத்துடைய எக்ஸாம். அந்த எக்ஸாம் எழுதிட்டாலும் அவங்களுக்கு அந்த மதிப்பெண் கிடைச்சிரும். பாஸ் பண்ணால் போதும். அங்கே படித்த பெண் ஆயர்கள்லேயே நான் மட்டும்தான் என்ன பண்ணேன், தீசிஸ் எழுதுறதுக்கு ஒப்புக்கொண்டேன். தீசிஸ் எழுதினேன். 1 மாதம் அளவும் எழுதினேன். எங்களுக்கு ஒரு கைடு கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 பேப்பருக்குள்ளே எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் கொண்டு போய் கொடுக்குறேன். அவங்க அதை படிச்சுட்டு ரெட் பெனில் ஒவ்வொரு பக்கமும் கிராஸ் போட்டுட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. 1 மாதம் போராட்டத்துக்கு அப்புறம் எழுதியது அடிக்கப்பட்டால் எப்படி வருத்தங்கள் இருக்குன்னு பாருங்கள். மற்ற பெண் ஆயர்களை போல் நானும் போய் பெசாத 2 எக்ஸாம் எழுதிடலாமான்னு ஒரு பக்கம் மனசு இழுக்குது. ஒரு பக்கம் கலப்பையில் கை வச்சுட்டு, சொல்லுங்கள் சத்தமாக, பின்னிட்டு பார்க்கக்கூடாது. அது எவ்வளோ போராட்டமாக இருந்தாலும் என்ன பண்ணணும், நம்ம போராடணும். முழங்கால் படிட்டேன். ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும். எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் என்ன தான் எழுதுறது, எப்படி தான் எழுதுறது? துன்ப உணர்வுகளில் திருப்பாடல்களில் துன்ப உணர்வுகளில் உள்ள பாடல்கள் இறை மனிதனோடு உள்ள உறவு, இறைவனோடும் மனிதனோடும் உள்ள உறவு திருப்பாடல்களில் உள்ள துன்ப உணர்வு பாடல்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். புலம்பல் பாடல் இல்லை, துன்ப உணர்வு பாடல்கள். புலம்பல் பாடலுக்கும் துன்ப உணர்வு பாடலுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ துன்ப உணர்வு பாடல்களில் இறை மனித உறவு அப்படின்றத பற்றி எழுதணும். அதன் பிறகு போராட்டம். நம்பிக்கையோடு நான் போராடினேன். ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தார். அல்லேலூயா.
எழுதினேன். 100க்கு அதை 200 மதிப்பெண்க்கு 165 மதிப்பெண்கள் எடுத்தேன். 165 மதிப்பெண்கள். அல்லேலூயா. அப்போ அங்கிருந்த ஆசிரியர்கள் எங்களுக்கு கைடாக இருந்தாங்கல்ல, இதை நீ தான் பண்ணினியா என்று கேட்கின்ற அளவுக்கு ஒரே மாதத்தில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்திருக்குது. அப்போ அந்த ஆண்டவரை நம்பிக்கையோடு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஞானத்தை வெளிப்படுத்துவார். என்னால் முடியவே இல்லை, இந்த குடும்பத்தை நான் பாரத்தை இழுக்க முடியவே இல்லை, ஆண்டவரை நான் எப்படி செய்வேன், நான் தெரியாதனமாக இந்த திருமண வாழ்க்குள்ளே வந்துட்டனோ, நான் தெரியாதனமாக நான் இந்த குடும்பத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டனோ, இல்லை நான் தெரியாதனமாக இந்த வேலைக்குள்ளே வந்துட்டனோ என்று பல அங்கலாய்ப்புகள் ஒரு வேலை இருக்கக்கூடும். நீங்கள் உண்மையான நம்பிக்கையோட முழங்கால் படிட்டு அவரை நோக்கி கதறுங்கள். வேறு யாரை நோக்கியும் கதற வேண்டாம். நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கும். அடுத்த பணிகளை செய்வதற்கான ஞான ஊற்றை ஆண்டவர் திறந்தருளுவார். இப்போ மேலிருந்து வரும் ஞானம் நம்பிக்கை உள்ளோருக்கு. இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள யாக்கோபு பகுதி நூலில் 2ஆம் அத்தியாயத்தை 1ஆம் அத்தியாயம் 2ஆம் வசனத்தை ஒருவர் படிப்போம். யாராச்சும் ஒருத்தர் படிங்க. 2 பேர் 3 பேர் படிக்கும்போது எங்களுக்கு சோதனை ஆகுது. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், செவிக்கு மடுக்க முடியல. சரி, என் சகோதர சகோதரிகளே, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறான சோதனை. ஒருத்தருக்கு பஸ்ஸு விட்டுட்டோன்ற சோதனை, காருக்கு லோன் அப்ளை பண்ண கிடைக்கலன்ற சோதனை, வீடு கட்டுறதுக்காக லேண்டு பர்ச்சேஸ் பண்ண போனேன் ஆனால் கிடைக்கலன்ற சோதனை, எக்ஸாம் அரியர்ஸ் சேதனை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு ஒரு சோதனை, வேலை வாய்ப்புக்காக போனால் சம்பளம் கம்மின்ற சோதனை, பல சோதனை உண்டு. நீங்கள் எந்த சோதனைக்கு உள்ளாகினாலும் திருமறை என்ன சொல்லுகிறதுனா, பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒரு சோதனை இல்லை, பல வகையான சோதனை இருக்கும். எனக்கு ஒரே ஒரு சோதனை தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. பட்டியலிட்டு போடுவோம். மாத்திரை எப்போ பார்த்தாலும் வேலைக்கு எடுக்க வேண்டிய சோதனை, போய் செக்கப்புக்கு போக வேண்டிய சோதனை, இப்படியெல்லாம் பல சோதனைகள் இருக்கும். அப்போ நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது, உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு பல சோதனை உண்டு. பல சோதனை உண்டு. என்ன சொன்னார் தெரியுங்களா? எங்கள் அப்பா வந்துட்டு திருச்செந்தூரில் வேல் செலுத்தணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். நீ வந்து வேலை மட்டும் செலுத்திட்டு வந்துருனார். யாருப்பா வேண்டிக்கிட்டது? நான் தான்மா வேண்டிக்கிட்டேன். நீ நல்ல ஒரு லைஃப் உனக்கு செட்டில் ஆகணுன்ட்டு, நீ நல்லா இருக்கணும்னு, நீ வந்து செலுத்திட்டு வந்துருனார். நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க, உங்களுடைய வேண்டுதல் உங்களாலே நிறைவேற்றப்படட்டும். இல்லை, உன் கையால் செலுத்தணும்னு நான் வேண்டிக்கிட்டேன், என் கையால் செலுத்தணும்னு நீங்கள் எப்படிப்பா வேண்டிப்பீங்க? கேள்வி வருதா இல்லையா? என் கையால் செலுத்தணும்னு நீங்கள் எப்படி வேண்டிப்பீங்க? வேண்டிக்க முடியாது. நான் கலப்பையை பிடிச்சிட்டேன்ப்பா, நீங்கள் வேலை போய் பிடிங்க. நான் கலப்பையை பிடிச்சிட்டு நான் பின்னால் திரும்பாதே போயிடுறேன். இதுதான் அவர்கிட்ட சொன்ன வார்த்தை. அவர் ஒரு தமிழ் ஆசிரியர். அவரும் திருமறையை படிச்சுட்டு கொஞ்ச காலம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா, திருமறையில் சபை உரையாளர் பிரசங்கின்னு ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதியை திரும்ப திரும்ப படித்து உன்னுடைய வாழ்வை நீ மெருகேற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டார். நானும் அதை பலமுறை வாசிச்சிருக்கிறேன். எல்லாமே மாயை, எல்லாமே மாயை. எதுக்குமே பெரிய பற்று வைக்கக்கூடாது. இங்கு உங்கள் மன உறுதி அவங்க வந்து சோதிக்கப்படும் போது, நம்மளுடைய நம்பிக்கை சோதிக்கப்படும் போது நமக்கு மன உறுதி ஏற்படுகிறதாம். நம்பிக்கையை சோதிக்கும் போது மன உறுதி ஏற்படுகிறது, மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும்.
உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். நீங்கள் மன உறுதியோடு தான் இருக்கிறீங்கன்றதுக்கு உங்களுடைய செயல்களால் விளக்கம் சொல்லுங்கள். வார்த்தைகளால் சொல்லாதீங்க, செயல்களால் சொல்ல வேண்டும். அப்பா பிள்ளை மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாருன்னா அப்பா என்ன பண்ணோம்? பாசத்தை எழுதி காட்டினா போதுமா? எப்படி வார்த்தையிலே சொல்லிகிட்டே இருக்கலாம், எப்பா நான் உன் மேலே பாசமாக இருக்கிறேன், செல்லம், அன்பு, பாசம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் முடிஞ்சு போச்சா? அந்த பாசத்துக்கு அடையாளங்கள் தேவைப்படுகிறது. அவருக்கு பிடித்தமானவைகள்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அப்போதான் அங்கே பாசம் தெரியும். புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டதல்ல. நீ அவரை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் உன்னை நேசித்து கொண்டே இருப்பார். இதுதான் அவருடைய அன்பு, அகப்பே என்கின்ற சொல்லப்படுகின்ற அன்பு. நீ நேசித்தாலும் நேசிக்கலனாலும் உன்னை நேசித்து கொண்டே இருப்பார். எல்லைகளை கடந்து அபேண்டன் லவ், இவ்வளோதான் எல்லைன்னு கிடையாது. இந்த மக்களை மட்டும் தான் நான் நேசிக்கிறேன்னு அல்ல, இந்த திருச்சபை சேராத, இந்த திருமந்தையை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு என்று சொல்லுகின்றார். இப்போ மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோன்னா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக நாம் செயல் புரிய வேண்டும். ஏன்னா நீ ஒருவேளை ஞானத்தில் குறைவுபட்டு இருந்தா 5 உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும். உங்களிடத்துல குறைவான ஞானம் யாருக்காச்சும் இருந்தால் நீ எதுவுமே சொல்ல தேவையில்லை. அவருக்கு குறைவாக இருக்குது ஞானம், அவருக்கு நம்பிக்கை குறைவாக இருக்குது, அதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது எல்லாமே அவருக்கு தெரியும். அவருடைய உள்ளங்கையிலேயே நம்ம எல்லாரையும் வரைந்து வைத்திருக்கிறார். எந்த ஆட்டுக்குட்டி எந்த பக்கம் போகுது, எந்த பக்கம் முறை நடிக்குது, எல்லாத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். இப்போ அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பவர். ஞானத்தில் குறைவுபட்டு இருந்தால் யார்கிட்ட கேட்கட்டும், அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார். அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லோருக்கும் கொடுப்பவர். ஆனால் கேட்கின்றவர் எப்படியாக கேட்க வேண்டுமா? நம்பிக்கையோடு, ஐயப்பாடின்றி. சந்தேகமே படக்கூடாது. பேதுரு நடந்து வர சொல்றாரு அந்த தண்ணீர் மேல. எவ்வளோ நேரம் நடந்து வந்தாரு? என்னாச்சு? மூழ்கி போறார். அப்போ அவர் திட்டுறார், உனக்குள்ள என்ன இருக்கு? ஐயம் இருக்கிறது. ஐயம்தான் அவிசுவாசமா? சரி, ஐயப்பாடின்றி கேட்க வேண்டும். ஐயப்பாடு கொள்பவர்கள் காற்றினால் அழைக்கழிக்கப்படும் கடல் அலை போன்றவர்கள். கடல் அலைக்கு நிலை இருக்குதா? எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? கரைக்கு வந்து வந்து போயிட்டுருக்கோம். கரையில் வர தண்ணி கரையிலே நின்றுமா? நிற்காது, நிலையற்றது. அப்போ நிலையற்ற அந்த கடல் அலைக்கு ஒப்பாக உங்களுடைய மனமானது இருக்கின்றது. கடல் அலையை போன்றவர்கள். எனவே இத்தகைய இருமனம் உள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காது இருக்கட்டும். ஏதாச்சும் நம்ம கடவுள்கிட்ட நைஸாக 1 முறை 2 முறை முட்டி போட்டு, சாமி நான் பண்ணலாம் தப்புன்னு சொன்னோடனே எல்லாத்தையும் அவர்கிட்டேருந்து நம்ம நைஸ் பண்ணி வாங்கிடலாம். உங்கள் அம்மா கிட்ட கூட ஒரு 4 கேஸ் கொடுத்து நீ வாங்கிட முடியும், அவங்க வாங்கிடுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்டேருந்து நம்ம அருளை அவ்வளோ சுலபமாக வாங்கிவிட முடியாது. முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த மனநிலைகளை, முழு நம்பிக்கை உள்ள மனநிலையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். சோதனையின் பொருட்டு மனம் உறுதி உண்டாகும். மன உறுதியின் வழியாக நிறைவான செயல்களால் நாம் அதை வெளிப்படுத்த வேண்டும். எந்த ஒரு பொறுப்பு கொடுத்தாலும் அந்த பொறுப்பில் சோதனை வருகிறதோ அந்த பொறுப்பை உதறி தள்ளிவிடாமல் அந்த பொறுப்பில் இன்னும் சிறப்பாக இருப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்போது எக்குறையும் இன்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். ஞானம் குறைவுள்ளோர் ஆண்டவரிடத்தில் மண்டியிட்டு மன்றாடி கேளுங்க, ஞானத்தை கேளுங்க. அவர் வாரி வழங்குபவர். நம்மளுடைய கேட்கின்ற குணம்தான் முழு நம்பிக்கையோடும் ஐயப்பாடின்றி, எந்த ஒரு ஐயமும் இல்லாமல், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், பேதுரு எப்படி சந்தேகித்து மூழ்கி போனாரோ அப்படிப்பட்ட சந்தேகம் இல்லாமல் நம்ம முழு மனதோட நம்பிக்கையோடு கேட்கும்போது நம்மளுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கின்றார்.
நாம் முதலாவது தேடி பெற்றுக்கொள்ள வேண்டியது விண்ணிலிருந்து வருகின்ற ஞானம். அந்த ஞானம் பெற்றுக்கொண்டாலே பலவற்றையும் நாம் வெற்றி பெற முடியும். அத்தகைய வெற்றி உங்களோடு இருக்க ஆண்டவர் அருள் கூறுவாராக. தலைகளை தாழ்த்தி இறைவேண்டல் செய்வோம். அன்பும் இரக்கும் நிறைந்த ஆண்டவரே, இன்றைய நாளிலே நீர் எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. விண்ணிலிருந்து வழங்கப்படுகின்ற ஞானம் நீர் எங்களுக்கு அருளினால் ஒழிய மற்ற எந்த இடத்திலும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. உம்மிடத்திலிருந்து கிடைக்கப் பெறுகின்ற ஞானமானது நாங்கள் முழு நம்பிக்கையோடு வாழும்போதும் உம்மை சார்ந்து உம்மை பின்பற்றி உமக்கு சாட்சியங்களாக வாழும்போது அத்தகைய ஞானத்தை நீர் தர இருக்கின்றீர். அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் மீட்பெரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பிந்த இறைவா. ஆமீன்.